அனைவருக்கும் இனி நமஸ்காரம். இந்த வீடியோவில் பொதுவான உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரகங்கள் இணைந்திருந்துச்சுன்னா என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன், அந்த சூரியனோட செவ்வாய் சேர்ந்துருக்குது அப்படின்னாக்கா, பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்ததாகவே இடுகதிர் செவ்வாய் கூடி சேர்ந்துட்டாலே இளமையில் அமங்கலியாவாள் அப்படிங்கிறது பாடக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அது எல்லாருக்கும் அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துறாது. அதே போல் குறிப்பிட்ட துறையில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக துலா லக்னத்தில் பிறந்திருந்து மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் மட்டும் இந்த சூரியனும் செவ்வாயும் நெருங்கின டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் விதிவிலக்குகள், மற்ற 2 ஜாதகங்களும் பொருத்தம் போடக்கூடிய ஆண் பெண் 2 ஜாதகங்களையும் கிரக ரீதியாக பார்க்கும்போது அதிலும் விதிவிலக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவாக ஒருத்தருக்கு அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த ஆண் குழந்தைகள் மேலே அதிகப்படியான ஆர்வம் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைப்பதில் தடங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் அர்த்தம். அப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண் குழந்தை கிடைப்பதில் சற்று தடங்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவாக இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை யாருக்கு இருந்துச்சுனாலும் அவர்கள் உடம்பு அதிகப்படியாக ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ஆண்களுக்கு மிக மிக அவசியம். உடம்பை கூல் பண்ணக்கூடிய, ஏன்னா உடம்பு அதிகப்படியாக ஹீட் ஆகி அந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், அதே போல் சின்ன வயசில் அம்மை போட்டு அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுனாக்கா அதனால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அவர்களும் சின்ன வயசில் அம்மை போட்டு இந்த கிரக அமைப்பு இருக்கவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய உடம்பை சூடு அதிகமாகாமல் இருக்கக்கூடிய உணவுகளை உடலில் சேர்த்து வருவது மிக மிக அவசியம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பவங்க கோபத்தை கட்டாயம் குறைச்சிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபம் தேவையில்லாமல் அடிக்கடி கோபப்படக்கூடிய சூழ்நிலை என்பதும் அந்த கோபத்தினாலே பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையில் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொள்வது இவர்களுக்கு அருமையானதொரு நிவர்த்தியாக இருக்கும். அதே போல் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, இந்த சூரியனும் சுக்கிரனும் நெருங்கின டிகிரியில் இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது சூரியனும் சுக்கிரனும் ஒரு 3 டிகிரியில் இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது எதை சார் பாதிக்கும் அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது சூரியன் சுக்கிரன் நெருங்கின டிகிரியில் இருந்தால் நடைபெறுகிறது. அதாவது சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து, ஒரு உதாரணத்துக்கு சூரியன் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட தோஷம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதே சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்து சுக்கிரன் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேயோ 2ஆம் பாதத்திலேயோ இப்படி அந்த சூரியனை விட்டு தள்ளி இருந்துச்சுனாக்கா இந்த தோஷம் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. அதனால் அது அந்த சூரியனை நோக்கி சுக்கிரன் போகுதா அல்லது சூரியனை விட்டு சுக்கிரன் விலகி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சொன்னோம், எந்த நட்சத்திரத்தில் போகிறப்ப தாண்டி செல்லும், எந்த நட்சத்திரத்தில் முன்கூட்டி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு உண்டு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் சூரியன், ஆணோட ஜாதகத்தில் சூரியனுக்கு நெருக்கமாக சுக்கிரன் இருந்து அது அஸ்தங்கம் ஆணிச்சு அப்படின்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு எந்த ஒரு சுகமும் கிடைப்பதில்லை, சந்தோஷமும் கிடைப்பதில்லை.
அதே போல் சூரியனை விட்டு சுக்கிரன் ரொம்ப தள்ளி இருந்துச்சுனாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றா திருமணமே நடக்காமல் போகிறது, திருமண விஷயத்தில் தடங்கள், திருமண விஷயத்தில் சுப பலன்கள் அடையாமல் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த சூரியனை விட்டு சுக்கிரன் அதிகமாக தள்ளி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நடக்கணும். அப்போ இவர்களுக்கு நாம் ஜென்ரலாக நாம் அந்த விதி மதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நம்ம அப்போ விதிப்படி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அதை மதிப்படி நம்ம அதை மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டியது தான் ஜோதிடரோட வேலை. அப்போ இவருக்கு திருமணம் நடந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடரோட அட்வைஸை கேட்டு அது மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் இந்த ஒரு சந்திரன் புதன், அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்கள் நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யமாவோ கேட்டையாவோ ரேவதியாவோ இருந்தாலோ, அல்லது ஒரே கட்டத்தில் சந்திரனும் புதனும் இணைந்திருந்தாலோ, இவங்களுக்கு திருமணம் செய்யும் போது மட்டும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் செய்யும் போது அவங்களோட பூரண சம்மதத்தை கேட்டுக்கிட்டு தான் திருமணம் செய்யணும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ கேட்ட நட்சத்திரத்திலேயோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலேயோ இருந்தாலும் அவர்களுடைய திருமண காலத்தில் உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா இல்லை வேறு ஏதாவது விருப்பங்கள் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். ஏன்னா இவர்களுக்கு காதல் உணர்ச்சி சற்று அதிகம். எந்த வயசானாலும் காதலிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் வந்து காதலும் வந்து ஒன் சைடு லவ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. இவங்க திருமணத்துக்கு ரெடியானால் தான் திருமணம் அப்படிங்கிறது செய்து வைப்பது சிறப்பு. இல்லைனா வந்து இவர்கள் திருமணத்தில் இணைய மாட்டார்கள். இவங்க காதல் வலையில் சிக்கி ஒன் சைடு காதலில் போய் மாட்டி அந்த பரத் படத்தில் வர மாதிரி நங்குன்னு தலையில் குத்திட்டு இருக்கிற மாதிரி மனநோயாளிகளாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். இதில் இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா, அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்த நபர்கள் இந்த சந்திரன் புதன் மேலே ராகு அல்லது கேதுவோட தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் தான் இந்த தோஷத்தினால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அதே போல் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கனாக்கா இவர்களோட திருமணம் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி நடக்கக்கூடியதாக இருக்காது. ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, ஒரு ஜாதகத்தில் குருச்சந்திரன் இணைவு, இந்த குருச்சந்திரன் இணைவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த குருச்சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களின் திருமண வாழ்க்கையில் அவங்களோட பெற்றோர்களோட தடையீடு மிக அதிகமாக இருக்கும். அதனாலேயே பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு ஆண் ஜாதகத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை இருந்துச்சுனாக்கா அவருக்கு வந்து மாமியார் இல்லாத இடத்துல திருமணம் பண்ணிடுறது தான் மிகப்பெரிய பரிகாரம். அல்லது மாமியார் வலுவுடன் இல்லாமல் மாமியார் சொல்லுக்கு பெருசாக மதிப்பில்லாத அமைப்பில் திருமணம் பண்ணிக்கிறது தான் சிறப்பு. இல்லை மாமியார் ஒரு இடத்துல இருக்காங்க, நாங்கள் தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல திருமணம் பண்ணிக்கிறது தான் அமைப்பு. இப்போ இந்த செல்ஃபோன் காலத்தில் மாமியார் எங்கே இருந்தாலும் உட்காந்த இடத்துலையே எல்லா விதத்துலேயும் ஆட்டு வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ குருச்சந்திரன் நினைவு இருந்துச்சுனாக்கா மாமியாரால் இவங்க குடும்பத்தில் ஒரு ஆணோட ஜாதகத்தில் குருச்சந்திரன் இணைவு இருந்துச்சுன்னா அவங்க அந்த குருச்சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய ஆணுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அவங்களோட மாமியாரால், அதாவது ஆணோட அம்மாவால் மிகப்பெரிய தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. எனவே
இந்த ஒரு இணைவு இருக்குது அப்படின்னாக்கா, இந்த குருச்சந்திரன் இணைவிற்கு நம்ம இந்த மாதிரி சொன்ன தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு மேட்ச் பண்ணுற ஜாதகத்தில் அதற்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய கிரக இணைவு இருக்கிறத பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டு. அதே மாதிரி சந்திரன் சனி, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி இணைவு இருந்துச்சுனாலும், சந்திரன் சனி பரிவர்த்தனை இருந்தாலும், சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, சந்திரனுக்கு பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு, புணர்ப்பு தோஷத்தை பற்றியே நம்ம தனியாக நம்மளோட ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி சேனலில் தனியாக புணர்ப்பு தோஷம்னே தனி வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்ன பண்ணும், அதுக்கு என்ன நிவர்த்தி, பரிகாரங்கள் எந்த ஆலயத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த சந்திரன் சனி இணைக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயமும் அது பெரிய ஒரு செய்தியாக ஆகி அதுக்கு இவங்க காலம்பூரா பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதை வச்சுக்கிட்டே இவங்களை எப்போதுமே குறையோடையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. திருமண விஷயத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னாக்கா, இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட ராகு பகவான் அல்லது கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகளில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மற்ற கிரக நிலைகளை அனுசரித்து, திசாபுத்திகளை அனுசரித்து உண்டு. இவங்க ஏன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு இவங்களுக்கே தெரியாது. இவர்களை எதிராளிகள் இவரை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இவரை மிக உயர்வாகவே பேசிக்கொண்டு இவரை மிக உயர்வாகவே நடத்தி கொண்டு இருந்தால்தான் இந்த சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள். அதே போல் இவர்கள் பிரிவினைக்கு காரணம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு பெண் தான் இருப்பாங்க. அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், அல்லது அவங்க கூட பிறந்த தங்கையாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பெண் தான் இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொய்யை சாதாரணமாக உண்மை பேசக்கூடிய நபர்கள் இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருமண பந்தத்தில் சந்திரன் ராகு இருக்கக்கூடிய பெண்ணு சாதாரணமாக ஒரு பொய்யை பேசிட்டு அந்த பொய் இவர்களுக்கு அவருடைய கணவருக்கு தெரிய வரும்போது வாழ்க்கை முழுவதும் எந்த விஷயத்திலையும் இவங்களை நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை பெறுவதற்கே வாழ்நாளை இழக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் இந்த சந்திரன் ராகு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த சந்திரன் ராகுவோ சந்திரன் கேதுவோ மிக நெருங்கிய டிகிரியில் இணங்கி இருந்துச்சுன்னா சில பேருக்கு யூட்ரஸில் பிரச்சனை வரக்கூடியது, மென்சஸில் பிரச்சனை வரக்கூடியது, அதனால் புத்திரப்பேரை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது தான் திருட்டு திருமணத்தை செய்ய வைக்கும். சிலருக்கு கலப்பு திருமணத்தை செஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் தாயார் பேசியே சாகடிச்சிருவாங்க, அல்லது பேசாமல் இருந்தே சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவாங்க. இந்த அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் குரு சனி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள், பொதுவாக குரு சனி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் இவங்களோட குழந்தைகளுக்கும் ஒருவித அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் வழியில் ஏதாவது ஒரு மனக்கவலை, ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். அந்த வருத்தம் மனக்கவலை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க அதை நினச்சி மனம் கவலை கொள்ளக்கூடிய அமைப்பில் சிலருக்கு ஏற்பட்டுவிடும். கவனம் தேவை. இதெல்லாம் இந்த கிரக இணைவுலாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த குழந்தைகள் சின்ன வயசில் இருக்கும்போதே வளரவே அதற்கு உண்டான வழிபாட்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால், ஒரு உதாரணத்துக்கு குரு சனி சேர்க்கை இருக்குது, என்ன சார் பரிகாரம் பண்ணால் அந்த தோஷம் வேலை செய்யாது அப்படின்னா, கோகுலாஷ்டமி அந்த உரியடி திருவிழாவை நீங்கள் சென்று பார்த்து வருவதும், இறப்பு காரியங்களுக்கு உதவி செய்வதும்,
அதே போல் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மருத்துவ செலவினங்களை வசதி குறைந்த நபர்களுக்கு ஏற்படுத்தி தருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். அதே போல் கிருஷ்ணர் வழிபாடு செய்து வருவதும், கிருஷ்ணருக்கு மிகச்சிறப்பாக வழிபாடு செய்யக்கூடியது தான் கோகுலாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமியில் அந்த பானையை உடைக்கக்கூடிய உரியடி திருவிழா அப்படிங்கிறது உண்டு. உங்கள் சார்பாக அதுக்கு பானை வாங்கி கொடுக்கலாம். நாம் அது மாதிரி சொன்ன மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு, சந்திரன் புதன் சேர்க்கைக்கு, சந்திரன் ராகு சேர்க்கைக்கு, சந்திரன் கேது சேர்க்கைக்கு எல்லாருக்குமே நிவர்த்தி பரிகாரங்கள் வழிபாடுகள் உண்டு. அதே போல் நிவர்த்தி பரிகாரங்கள் வழிபாடுகள் மட்டுமில்லாமல் அதற்கு ஏற்ப ஜாதகங்களை திருமண பந்தத்தில் இணைக்க வேண்டியதும், புத்திரபாக்கிய காலங்களில் அதற்கேற்ப உணவுகளையும் உடல் நலனையும் பேண வேண்டிய பரிகாரங்களும் உண்டு. அதனை அறிந்து செயல்படுத்த இந்த சொன்ன கிரக இணைவுகளில் உள்ள எதிர்மறையான பலன்கள் நீங்கி மிகச் சிறப்பான யோக பலன்கள் கிடைக்கும் என்று கூறி, அதற்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசியும் குலதெய்வத்தின் ஆசியும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்தளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொல்லாமல் போய்காட்டு இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலேல் பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாம வரணனே. ஸ்ரீராம ஜெயம். உத்தாலகர் மகரிஷிக்கு ஜெய்.